Okay, hi everyone. So today we will going to see how analyzing PYQs, UPSC prelims examinations. அப்போ ஒரு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பிஒய்க்கு. எந்த ஒரு எக்ஸாம்ஸுக்கும் பேஸாக இருக்கக்கூடியது அந்த எக்ஸாமுடைய சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ். அப்படி பார்க்கும்போது யூபி இஸ் ஆல்சோ நாட் எக்ஸப்ஷன், ரைட்? யூபிஎஸ்சிலையும் இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸுடைய பிஒய்க்கு அனலைஸ் பண்ணும்போது தான் எக்ஸாக்டாக யூபிஎஸ்சி என்ன மாதிரி விஷயங்கள் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை டியூன் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம கிளியர் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ். நமக்கு தெரியும், இந்த பேசிக்ஸ் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா? நமக்கு ஆர்டிகல் பார்த்தாலே தெரியும். ஆர்டிகல் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் சி இந்த ஆர்டிகல் நம்பர் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆர்டிகல் 12 to 35 பார்ட் 3. இது ரெண்டு எதை பற்றி பேசுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ பார்ட் 3 சாப்டர்ஸ் ஆர்டிகல் 12 to 35, அதில் பேசக்கூடிய சாப்டர் நேம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன்னா நம்ம கேட்ட ஆர்டிகல் பாருங்கள் 15 to 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது எது கீழே வருதுன்னா இந்த ஆர்டிகல் 12 to 35 கீழே வருது. அப்போ இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் சாப்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடணும். அப்போ ஒவ்வொரு சாப்டருடைய பேசிக்ஸ் நீங்கள் படிக்கிற மூலமாக அந்த கொஸ்டினுடைய கோர் கான்செப்ட் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்க முடியும். அது மூலமாக என்ன பண்ண முடியும், அதில் கேட்குற கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பேசிக்ஸ் கிளியர். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த மெயின் கொஸ்டின்ஸ் வரலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் சுப்ரீம் கோர்ட் பிளேஸ் ரைட் டு பிரைவசி. ஓகே, அதாவது எந்த ஆர்டிகலுக்கு கீழே ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரி இது ஆக்சுவலி இஸ் பியூர் கரண்ட் அஃபேர்ஸ். 2017 நடந்த கேஸ் டீடைல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2024 ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. சரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ சம்டைம்ஸ் சில ஹிஸ்டாரிக்கல் ஃபேமஸான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணோம், நம்ம பீரியாடிக்காக ஞாபகம் வச்சுக்க மட்டும்தான் அதை பேஸ் கொஸ்டின்ஸ் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு யூபிஎஸ்சியோடைய ஒரு டியூன். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். அப்போது நமக்கு அந்த 2017 படித்த விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்காது. அதில் நடந்த முக்கியமான விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா, ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் என்ன மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மூலம் எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15ல என்ன சொல்லியிருக்காங்க, தி ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ். அப்போ டிஸ்கிரிமினேஷனை பற்றி இதில் பேசியிருக்காங்க. டிஸ்கிரிமினேஷன் என்ன மாதிரி டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், ரேசிசம், ரிலீஜியன், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து யாராவது உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்னா இஸ் அகெயின்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 15. அப்போது நம்முடைய கவர்மெண்ட் எக்காரணத்துக்கு கொண்டு எந்த சிட்டிசன் என்ன பண்ணக்கூடாது, இந்த கேட்டகரியில் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆர்டிகல் 15ல் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் வருதுன்னு கேட்குறாங்க. இதில் ரைட் டு பிரைவசி பற்றி சொல்லவே இல்லை. அப்போ ஆர்டிகல் 15 இஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 16 வரலாம். 16 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் ஆஃபீஸ். ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட், ரைட் டு ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் ஆஃபீஸ். இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம். தேர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ், உமன்ஸ் அண்ட் பேக்வர்ட் காஸ்ட். அதர்வைஸ் எவ்ரிபடி ஷுட் ஈக்குவல் இன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆர்டிகல் 16ல். அப்போ ஆர்டிகல் 16ல் ரொம்ப கிளியராக என்ன தெரியுதுன்னா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய பீப்புளை நாங்கள் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம், எக்காரணத்தை கொண்டு நாங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம், எக்ஸப்ட் உமன்ஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் எக்ஸ்பிரஸாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேயும் ரைட் டு ப்ரைவசி பற்றி சொல்லவே இல்லை. ஸோ இது எக்ஸ்ப்ளோர்டு. ஓகே, நெக்ஸ்ட் 19 வரலாம். இப்போ ஆர்டிகல் 19ல் ரைட் டு ப்ரைவசி பற்றி பேசியிருக்காங்கன்னு தெரியணும். ஆர்டிகல் 19 எதை பற்றி பேசுதுன்னா 6 கிளாஸஸ் இருக்கு. 6 கிளாஸ் எதை பற்றி பேசுது அப்படின்னா, ரைட்ஸ் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்.
ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். செகண்ட் என்ன? assemble. Assembles. Third, settle. Fourth, free to movement. Freedom to movement. Fifth, practice any profession. Sixth, so speech and expression, assemble, settle, free to movement, practice and profession, and form of associations. இது எல்லாமே 6 ரைட்ஸ். இப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம பேச முடியும், அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரமாக அசம்பிள் ஆக முடியும், ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம எங்கே பிடிச்சிருக்காங்க போய் என்ன முடியும்? தங்க முடியும், அதுக்கப்புறம் நம்ம இந்தியா முழுக்க ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும், தென் நமக்கு பிடிச்ச வேலை செய்ய முடியும், அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நம்முடைய முக்கியமான 6 கிளாஸ் ஆஃப் ரைட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த 6 கிளாஸ் ரைட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இது எல்லாமே ஆர்டிகல் 19 கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எதுலையுமே ரைட் டு ப்ரைவசி பற்றி பேசவே இல்லை. அப்போது ரைட் டு ப்ரைவசி பற்றி எதுவுமே பேசாதனால ஆர்டிகல் 19 எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அப்போ நம்மள்ட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் டி மட்டும்தான். இப்படி தான் என்ன பண்ணணும்? ஆன்சர் தெரியாத கொஷின்ஸுக்கு ரீச் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ். அப்போது ஆர்டிகல் 19 இல்லை, 16 இல்லை, அண்ட் 15 இல்லையா? அப்போ 21 மட்டும் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. ரைட் டு ப்ரைவசி பற்றி பேசியிருக்காங்க. 2017 கேஎஸ் புட்டசாமி கேஸில் ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் 3 சாப்டர்ஸ் ஆர்டிகல் 21 லைஃப்ஸ் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே ரைட் டு ப்ரைவசி இருக்குது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட். ரீசனாக நிறைய இஷ்யூவில் இதை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் டி இஸ் அ ரைட் ஆன்சர். இப்படி தான் நம்ம ஒரு கொஷின்ஸை என்ன பண்ணணும்? அப்ரோச் பண்ணணும். ஒவ்வொரு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிஓக்கு அனலைஸ் பண்ணும்போது ஆன்சர் மட்டும் பார்க்கக்கூடாது, கூட என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் எதை பற்றி பேசுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு சில தெரியாத கொஸ்டின்ஸை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ஆன்சர் ரீச் பண்ண முடியும். ஓகே, கிளியர்? இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய பிஓக்கு எடுத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ண என்ன கிடைக்கும்? இதோடைய grip கிடைக்கும். ஓகே, ஏதாவது டவுட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியர்? தேங்க்யூ.